5 அல்லது 7 நிமிடங்கள் கவனிப்போடு கேட்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் 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 பிரயோஜனமுள்ள நல்ல செய்தியா இருக்கும். ஐயா, நாம் எல்லோரும் தேடுவது நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். ஐயா, படிச்சவனை கேட்டு பாருங்க. எப்படிலாம் இருக்கீங்க? அந்த நபர் சொல்லுவார், ஐயா, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய சம்பளம், ஆனா என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. படிக்காதவனை கேட்டு பாருங்க. எங்க பிரதர் நான் படிக்கல, எங்க போனாலும் வேலை இல்ல, குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல என்று அந்த நபர் சொல்லுவார். இன்னொரு அம்மாவை கேட்டு பாருங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? எங்க பிரதர் என் பிள்ளைகளுக்கு திருமண வயது போய்கிட்டே இருக்கு. ஒரு திருமண காரியத்தை பல்லான்னு பார்த்தா கைக்குடி வர மாட்டேங்குது. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓட்டப்பையில போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கு என்று அந்த நபர் சொல்லுவார். அநேகர் இது நிமித்தம் மனசோர்வடைந்து நாம் எப்படியாகிலும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு சிலர் பீடி சிகரெட் புகைத்து பார்க்கிறார்கள், ஒரு சிலர் சாராயம் குடித்து பார்க்கிறார்கள், ஒரு சிலர் சினிமாக்கு போய் பார்க்கிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, சினிமாக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் தான், இல்ல 3 மணி நேரம் தான் உங்களோட சந்தோஷமா இருக்க முடியும். அந்த சினிமா முடிந்தவுடன் உங்களுக்குள் காணப்பட்ட சந்தோஷம் உங்களை விட்டு கடந்து செல்கிறது. ஏன் என்று கேட்பீர்கள் என்றால் நாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம், பாவமாய் வாழ்ந்தது நிமித்தம். ஐயா, இந்த சிறு குழந்தைகளை கவனிச்சு பாருங்க. அந்த குழந்தைகளுக்குள்ள பாவம் இல்லை, ஆனால் அதே பருவத்தை கடந்து வந்த நீங்களும் நானும் ஏன் நம் வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதான நிம்மதி காணப்படவில்லை என்று கேட்பீர்கள் என்றால் நாம் பாவமாய் வாழ்ந்தது நிமித்தம், துன்மார்க்கமாய் வாழ்ந்தது நிமித்தம். ஐயா, சத்திய வேதாகமத்திலே இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயா, ஏதோ துன்மார்க்கன்றீங்க, பாவம் சொல்றீங்க. நான் ஒரு பாவத்தையும் செய்யலையே, யாரோட குடியை கெடுக்கலையே. காலையில இருந்து வேலைக்கு போறேன், சாயங்காலம் வந்து படுக்கிறேன். நான் எதுக்குமே நான் தலையிடுறதே இல்லையே என்று சொல்வீர்கள் என்றால் அன்பு சகோதரனே, சகோதரியே, அநேகர் நம் வாழ்க்கையிலே பாவம் என்னவென்று தெரியாமலேயே நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்திய வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. பாவம் என்றால் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், கோபங்கள், கொலைகள், வெறிகள், மார்க்கபேதங்கள், களியாட்டுகள், பண்பரா போடுவது, ஆன்சு போடுவது, கஞ்சா குடிப்பது, சாராயம் குடிப்பது, சீரியல் பார்ப்பது, சினிமா பார்ப்பது, இவைகளெல்லாம் பாவம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஐயா, உங்களுக்கு நான் புரியும்படியாய் சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறோம். விபச்சாரம் என்றால் நாம் எல்லோரும் நினைப்போம், ஒரு பெண் தவறான காரியத்தை
காரியத்தை செய்துவிட்டால் மாத்திரம் விபச்சாரம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு ஸ்திரியை தவறான கண்ணோட்டத்துடன் நோக்கி பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதுபோல் கொலை என்றால் நாம் எல்லோரும் நினைப்போம் ஒருவனை கத்தியத்து குத்திவிட்டால் மாத்திரம் கொலை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தன் சொந்த சகோதரனை காரணம் இல்லாமல் பகைத்தாலே அவரோடு கூட பேசாமல் இருந்தாலே கொலைபாதகனுக்கு சமம் என்று சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதுபோல் பில்லி சூனியம் என்றால் நன்றாக இருக்கும் குடும்பங்களை எதைய கோல் சொல்லி அந்த குடும்பங்களை பிரித்து வைப்பது பில்லி சூனியத்திற்கு சமம் என்று சொல்லப்பட்டுள்ளது.